ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பீட்டர் விலாக்ஸ் தமிழ். நான் தான் உங்கள் பீட்டர் பேசுகிறேன். நம்ம ஃப்ரெண்டு வண்டி தான் இருக்குது, நம்ம ஃப்ரெண்டை காணோம், எங்கே போனாருன்னே தெரில. இப்போ இந்த ஃப்ரெண்டோட வண்டி இருக்குது பார்த்தீங்களா, NS200. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெலிசான இண்டிகேட்டர் போட்டிருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்இடியில் மெலிசான இண்டிகேட்டர் போட்டிருக்காங்க. இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா சத்தியமாக தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், இந்த இண்டிகேட்டர் மட்டும் தயவு செஞ்சு வாங்காதீங்க. என் வண்டியில் வாங்கி ஃபியூஸ் போயிடுச்சு, வாட்டர் ப்ரூஃபும் கிடையாது. ஃப்ளெக்சிபிள்னு சொல்லுவானுங்க, ஆனால் அதோட ஃப்ளெக்சிபிளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டு 4 இண்டிகேட்டரும் 150 ரூபா கொடுத்து ஆன்லைனில் வாங்கி ஃபிட் பண்ணியிருக்கான். இப்போ இதை நான் ஆன் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ரைட் சைடு எரியுது, லெஃப்ட் சைடு எரியல, போயிடுச்சு வாட்டர் ப்ரூஃபு. அதே மாதிரி பேக் சைட்லேயும் காட்டுறேன். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பாதி தான் எரியுது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், பாதி எரியுது பாதி எரியல. லெஃப்ட் சைடும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போயிடும். தயவு செஞ்சு இந்த இண்டிகேட்டர் மட்டும் யாருமே வாங்காதீங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்ம என்எஸ்க்கு இந்த இண்டிகேட்டரை சேஞ்ச் பண்ணிட போகிறோம். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா டியூக் காப்பி இண்டிகேட்டர் வாங்கி வந்திருக்கோம். மொத்தம் 4 இண்டிகேட்டரு, ஒரு செட்டுக்கு 2 இண்டிகேட்டர் வரும். 4 இண்டிகேட்டர் வாங்கி வந்துட்டோம். இந்த டியூக் காப்பி இண்டிகேட்டர் தான் வந்து NS200 பைக்கில் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டு டூமில் இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 2 அலங்கி வரும், அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரு 2 அலங்கி வரும். அது இப்போ நம்ம கழட்டிக்கலாம். இப்போ இந்த டூம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ தனியாக வந்துடும். இப்போ இந்த இண்டிகேட்டரை கழட்டணும்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். இந்த சைடு ஒரு ஸ்க்ரூ இருந்தது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூ வந்து துரு பிடிச்சிருந்தது, அதை அப்படியே செட்டாக கழட்டிட்டோம். இதான் பார்த்தீங்களா அந்த நட்டு, இந்த இண்டிகேட்டரோடு இது சேர்ந்து வரும். இண்டிகேட்டரே நம்ம பிச்சு உடச்சிட்டோம், ஏன்னா செட்டாக வரல. இதான் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டருக்கான ஒயர் லைனு. ரொம்ப ஒயர் பார்த்தீங்கன்னா கந்தலாக கிடக்குது. இது பார்த்தீங்கன்னா டியூக் காப்பி இண்டிகேட்டரு. இப்போ இந்த இண்டிகேட்டரை வந்து கரெக்டாக இந்த ஹோல்ஸில் சொருவிக்கலாம். இது இதில் செட் பண்ணிட்டு போல்டை இது உள்ளே போட்டு டைட் பண்ணிக்கலாம். இந்த இண்டிகேட்டரில் வர இந்த பின்னெல்லாம் கழட்டிட்டு ஒயரை சீவிட்டு நம்ம டேப் பண்ணிக்கலாம். சும்மா ஒயரை மட்டும் லைட்டாக முறுக்கி விட்டு இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா லைன் கிடச்சிருச்சு. அதாவது ரெட் கலர் ஒயர் வந்து பாசிட்டிவ், பிளாக் கலர் ஒயர் வந்து நெகட்டிவ். பாசிட்டிவ் நெகட்டிவ் இண்டிகேட்டர் லைன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பச்சை கலரில் ஒயர் சிங்கிள் கலராக வருது பார்த்தீங்களா, அது பாசிட்டிவ். இந்த மாதிரி பிளாக்கில் எல்லோ கலர் கோடு போட்ட ஒயராக வருது பார்த்தீங்களா, அது வந்து நெகட்டிவ். அவ்வளோதான். இப்போ நம்ம ரைட் இண்டிகேட்டருக்கான லைன் கொடுத்துட்டோம். ஒயர் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி உள்ளே போட்டுடலாம், ஏன்னா ஏற்கனவே ஒயர் ரொம்ப கந்தலாக கிடக்குது இதில். இப்போ நம்ம ரைட் இண்டிகேட்டர் செட் பண்ணிட்டோம். ரைட் இண்டிகேட்டர் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, காற்றுலேயே ஆடுது. ஈஸியாக வந்து கட்டிங் பிளேடில் உடைச்சாலே உடஞ்சிருது.
லெஃப்ட் இண்டிகேட்டரோட ஒயரை சீவிட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ஒயர் பார்த்து கரெக்டாக கொடுத்துடலாம். சாவி ஆன் பண்ணி இண்டிகேட்டர் போட்டு செக் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் காட்டு. ஃப்ரண்ட்டில் 2 இண்டிகேட்டரை மாட்டிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் ரைட்டு வர அலங்கி போல்ட்டை போட்டு டூமை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். காய்ஸ், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பேக் சைடு வேலையை ஆரம்பிச்சிடலாம். இந்த மஞ்சளும் பிளாக்கும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ஒயர் தான் பேக் சைடில் வர லெஃப்ட் இண்டிகேட்ரு. இப்போ நம்ம வண்டியோட சாக்கெட்டில் இருக்கிற ஒயரை வச்சு சாம்பிளுக்கு ஒயர் லைன் வச்சு லைட் எரியுதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் எரியுது. இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டருக்கு லைன் கொடுத்துட்டு இப்போ நம்ம ரைட் இண்டிகேட்டர் கழட்டிக்கலாம். இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒயரை வச்சு செக் பண்ணி இண்டிகேட்டர் எரியுதான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் எரியுது. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லா இண்டிகேட்டரும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா காற்றுக்கே சூப்பராக ஆடுது. சூப்பராக வாங்கியிருக்கேன் என் ஃப்ரெண்டு இண்டிகேட்ரு. இது இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா டியூக் காப்பி இண்டிகேட்ரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த டியூக் காப்பி இண்டிகேட்டரை நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு பதில் டியூக் ஒரிஜினல் இண்டிகேட்டர்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் ஸ்லீவ்லாம் போட்டு ஒரு போர்டு மாதிரி இருக்கும். அந்த போர்டில் ஹீட்டிங் ஸ்லீவ்லாம் போட்டிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். இப்போ நான் வண்டி ஆன் பண்ணி இண்டிகேட்டர் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு லெஃப்ட் இண்டிகேட்டர் எரியுது. இப்போ ரைட்டு. ஓகே, பக்காவாக இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டிகேட்டர் மாட்டிட்டோம். இண்டிகேட்டர் NS200க்கு டியூக் காப்பி இண்டிகேட்டர் வந்து செட் பண்ணது நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும்.
மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை.